சக்தி ஆபீஸ்க்கு வரலனா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலன்னு அத்தை கிட்ட கெஞ்சி பெர்மிஷன் வாங்கி நான் ஆபீஸ் கூட்டிட்டு வந்துட்டாரு. என்ன மேடம் சொல்றீங்க? என்னால நம்பவே முடியவில்லையே. உண்மையதான் சொல்ற ரன்பீர். பாஸ் என்ன ரொம்ப மிஸ் பண்றதா ஃபீல் பண்றாரு. அவரால என்னை விட்டு இருக்க முடியல ரன்பீர். அதனாலதான் கால் சரியாகிறதுக்கு முன்னாடி நான் ஆபீஸ் கூட்டிட்டு வந்துட்டாரு. வேற நீங்களே பாஸ் கிட்ட கேட்டு பாருங்களேன். ஏன் காலையில உனக்கு புடவெல்லாம் கட்டி விட்டான்ல, அதையும் சொல்ல வேண்டியதானே? ஐயோ மாமா, அது பர்சனல், அதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது. புடவை கூட சரி பண்ணி விட்டீங்களா? எப்படி பாஸ்? எனக்கு தெரியாமல் எப்படி புடவை கட்டிவிட கற்றுக்கொண்டீர்கள்? சொல்லுங்க பாஸ், எப்படி எப்படி எப்படி? இப்ப எதுக்கு சட்டை கசக்குற? சாரி பாஸ், புடவையெல்லாம் கட்டி விட்டேன்னு சொன்னீங்களே, அது எப்படி கேட்ட பாஸ்? புடவெல்லாம் கட்டி விடல, அது சும்மா ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். ஏதோ ஒன்று புடவையெல்லாம் கட்டி கூட்டு வந்தீங்களே, உங்களை போய் தப்பா நினைச்சிட்டேன பாஸ். என்ன மன்னிச்சிடுங்க பாஸ், என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சக்தி மேடத்துக்கு புடவை கட்டி ஆபீஸ்க்கு கூட்டு வந்திருக்கீங்களா? அவங்களை எந்த அளவுக்கு நீங்க மிஸ் பண்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது பாஸ். என்ன மன்னிச்சிடுங்க பாஸ், என்ன மன்னிச்சிடுங்க. விடுங்க ரன்பீர், மாமா வெக்கப்படுறாருல. ஒரு வெங்காயமும் கிடையாது பாஸ். தான் ஆடாட்டாலும் தான் தசா ஆடுன்னு சும்மாவா சொன்னாங்க? செல்லம் ஒன்னும் சொல்லணும். மாமா, நான் என்ன மாமா பண்ண? நீங்க தானே புடவை மேட்டர் எல்லாம் சொன்னீங்க. சரி சரி விடுங்க. இங்க பார், இந்த விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லி மானத்தை வாங்காதீங்க, புரியுதா? சரி ஓகே. ரன்பீர், உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். ஓகே பாஸ். வா, பாத்து லெஃப்ட் லெக் எடுத்து வை. சொன்னா பாஸ் கோவப்படுவார், சொல்லி தான் பாப்பமே. ஓகே பாஸ், நீங்க புடவை கட்டி விட்டத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். டேய் பத்தல, இன்னும் நல்லா சத்தமா சொல்லு. ஓகே. ஐயோ, சத்தமா பேசினா கோவப்படுவாரா? இப்ப யார்கிட்டயும் சொல்லாம இருக்க முடியாதே. சத்தமா பேசினா தானே கோவப்படுவாரு, மெதுவா சொல்லலாம்ல. பாஸ் சக்தி மேடத்துக்கு புடவை கட்டி விட்டாரு. பாஸ் சக்தி மேடத்துக்கு புடவை கட்டி விட்டாரு. பாஸ் சக்தி மேடத்துக்கு. சக்தி இல்லாம என்னால ஆபீஸ்ல வேலையே செய்ய முடியாதுமா. நான் சொல்லலனாலும் எப்படி அந்த கர்மத்தை தான் நீ சொல்லிருவேல. அதனாலதான் நானே வாயை திறந்து நீ சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் நானே சொல்லிட்டேன். மாமா, இன்னைக்கு நீங்க அத்தை கிட்ட என்ன பத்தி சொல்லும்போது எனக்குள்ள ஜிவ்வுன்னு ஒரு காதல் ஏறிச்சு மாமா. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள பட்டன விஷயத்த சொல்லி என் மனசை உடைச்சிட்டீங்க மாமா. ஏய், என்ன இங்கே பார்த்துட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மாமா. ஒண்ணு இல்லையா? பரவாயில்ல, சும்மா தானே, சொல்ல. என்ன பார்த்துட்டு இருக்க? அது உங்களை சைட் அடிச்சிட்டு இருந்த. ஆமா, நம்ம அப்படியே காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து சைட் அடிக்கிறதுக்கு. அடச்சே, அறிவு இல்ல உனக்கு. வேலை செய்யற இடத்துல எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? மாமா, அவசரப்படாத சக்தி. மாமா, அது இல்ல மாமா. மாமா, சைட் அடிக்கிறதுக்கு காலேஜ்ல தான் படிக்கணும்னு ஒண்ணு இல்ல மாமா. எங்க வேணாலும் சைட் அடிக்கலாம். நமக்கு பிடிச்சவங்கள பார்த்து ரசிக்கணும்னா அதுக்கெல்லாம் வயசு ஒரு மேட்டரே இல்ல மாமா. 60 வயசுலயோ சைட் அடிக்கலாம். நீங்க வேணா பாருங்க, உங்களுக்கு பல்லு போன வயசுலயும் நான் உங்களை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்க போறேன். அம்மா தாயே, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாத, என்னால ஜீரணிக்கவே முடியல. மாமா, சும்மா சும்மா அதையே பேசிட்டு இருக்காதீங்க மாமா. உங்களுக்கு என் மேல அது இருக்கு. அதுவா? எது? அதான் மாமா, அது. அதுனா எது? தெளிவா சொல்லி தொலை. லவ். அப்பா, பாத்தீங்களா, நீங்க அத ஒத்துக்க மாட்டீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற ஈகோ தான். அதான் தடையா இருக்குது. உங்க மனசுக்கு நீங்களே ஒரு மாஸ் போட்டு வச்சிருக்கீங்க, அதை வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்க அத கொஞ்ச நேரம் கழட்டி வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க பார்வையே வேற மாதிரி இருக்கும்.
மாமா 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 ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் பேலன்ஸ் கேட்டுட்டு போங்க மாமா. என்ன சொல்லு. இன்னைக்கு அத்தை கிட்ட ம், சக்தி இல்லாம ஆபீஸ்ல வேலை செய்ய முடியலன்னு சொன்னப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அத சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல மாமா. ஆ? உண்மையா லவ் பண்ற ஒருத்தரால மட்டும்தான் எல்லார் முன்னாடியும் தன் ஒய்ஃப லவ் பண்றத வெளிப்படையா சொல்ல முடியும். ஆனா நீங்க தான் அதை ஒத்துக்கவே மாட்டீங்க. நீங்க மனசு மாறினா போதும் மாமா. உங்களை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்ல. நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் உயிரை உங்களுக்காக கொடுப்பேன் மாமா. இங்க பார், என் மனசுல ஒரு விஷயம் பதிஞ்சதுன்னா அது கடைசி வரைக்கும் மாறவே மாறாது. இந்த சிவாவை பொறுத்த வரைக்கும் சத்திங்கிற ஒரு பர்சன் ஜஸ்ட் பாசிங் கிளவுடு தான். நீ எப்பவுமே என் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கவே முடியாது. புரிஞ்சுக்கோ. டிவோர்ஸ் அப்ளை பண்ணது தான். ஒரு வருஷம் கழிச்சு நீ நீயா இருக்க போற, நான் நானா இருக்க போறேன். மைண்ட் இட். மாமா நீங்க பொய் சொல்றீங்க மாமா. உங்க கண்ணுல ஒரு லவ் தெரிஞ்சது. ஏய், நான் தான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்கேன். மறுபடியும் பொய் சொல்றேன்ட்டே இருக்க. என் கண்ணுல இல்ல, என் கண்ணு இமேல கூட லவ்ங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாது. மாமா நீங்க திரும்பவும் பொய் சொல்றீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேச பேச உங்க கண்ணுல ஒரு ஏக்கம் இருந்துச்சு. உங்க மனசுல காதல் வந்துடுச்சு மாமா. அதை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்து நான் உங்களை காதலிக்க வைப்பேன். சூப்பர். நீ இப்படியே சவால் விட்டுக்கிட்டே இரு. நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். மாமா நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா தாயே, போதும் நீ சவால் விட்டதெல்லாம். என்னால சொன்னதையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. என்னை தயவு செஞ்சு ஆள விடு. டேய், நானே ஒரு பிரச்சனையில இருக்கேன்டா, நீ வேற வெறுப்பேத்தாத. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப்டா. என்ன மச்சான், என்ன ஹெல்ப் சொல்லு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும்டா. என்னது 10,000மா? டேய் என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லடா. மலேசியால இருந்து வந்ததும் வீட்டை வேற கட்டிட்டேன்டா. கையில சுத்தமா காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சரி மச்சான். டேய் இதுக்காக அப்செட் ஆகாதடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேளு, யாராவது நிச்சயமா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி அதை விட இன்னைக்கு நைட் நீ ஃப்ரீயா? ஏன்டா? மலேசியால இருந்து வரும்போது சரக்கு வாங்கிட்டு வந்தடா. சூப்பரா இருக்கும். நீ ஓகேன்னா சொல்லு, உன் ரூமுக்கு வந்துடுறேன். என்ஜாய் பண்ணுவோம். எனக்கு இதெல்லாம் வேணாம் மச்சான், நீயே குடி. தம்பி, ம். ஹ, சார் என்னப்பா இங்க நின்னுட்டு இருக்க? எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, நீ என்னப்பா இங்க நின்னுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என்ன, ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். என்ன பண பிரச்சனையாப்பா? எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? தம்பி, இந்த காலத்துல எது இருந்தாலும் இல்லைனாலும் பணம் கண்டிப்பா இருக்கணும். அது மட்டும் இல்லைன்னா தான் மனுஷன் பதறுவான். சார் சான்ஸே இல்லை சார். நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை சார். பணம் தான் சார் ஒரு மனுஷனோட தகுதியே முடிவு பண்ணுது. ம், வீட்டில் இருக்கவங்களே பணம் இருந்தாதான் சார் மதிப்பே கொடுக்குறாங்க. பணம் இல்லைன்னா அவங்க சொந்த பிள்ளையா இருந்தாலும் அவங்கள ஒதுக்கி தான் சார் பார்க்குறாங்க. ஏன்பா, உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்க கிட்ட யார்ட்டையாவது கேட்டு பார்க்க வேண்டியதானே? எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் சார். ஆனா எவனுக்குமே கொடுக்க மனசு வர மாட்டேங்குது சார். 15,000 ரூபாய் செலவு பண்ணி சரக்கு பாட்டி வைப்பானுங்க. ஆனா ஒரு 10,000 ரூபாய் கடனா கேட்டா ஏதோ பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரியே பேசுறானுங்க. ரொம்ப கடுப்பா இருக்கு சார். ம், சரிப்பா, நீ முயற்சியை மட்டும் விட்டுறாத. எங்கேயாவது ட்ரை பண்ணிட்டே இரு, கண்டிப்பா கிடைக்கும். உனக்குன்னு உதவி பண்றதுக்கு ஒரு நல்லவன் கூடவா இருக்க மாட்டான்? என்ன நம்மள பாக்குறான்? சார் அப்ப நான் உங்ககிட்டயே அந்த உதவியை கேட்கறேன் சார். நீங்க எனக்கு கடனா 10,000 ரூபாய் பணம் கொடுப்பீங்களா சார்? சார் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலயே நீங்க தான் சார் ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ஏன் சார் அந்த நல்லவர் நீங்களா இருக்க கூடாது? சார் என்னடா இவன் பார்த்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கடன் கேட்கறான்னு யோசிக்கிறீங்களா? சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி, நான் சொன்ன அந்த நல்லவன் நானாவே இருந்துட்டு போறேன். பணம் வீட்டுல இருக்கு, வீடு வரைக்கும் வா, நான் எடுத்து தரேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்.
நான் உங்களுக்கு 2 நாள் திருப்பி கொடுத்துறேன் சார். என்னப்பா சில பேரை பார்த்தாலே நமக்கு தெரியும்பா இவங்க ஏமாத்துவாங்களா மாட்டாங்களான்னு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும்பா. ஆனா உறவுகள் மட்டும் என்னைக்கு மாறவே மாறாது. பணத்துக்காக ஒரு நல்ல உறவை நம்ம என்னைக்கு இழந்துடக்கூடாதுப்பா. சரி வா தம்பி போலாம். வாங்க தம்பி. ஆமா தம்பி 10,000 ரூபாய் கடன் வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? ஒரு போன் வாங்கணும் சார். அந்த போனை வாங்கி அந்த பஜாரி முஜல விட்டுறணும் சார். பஜாரியா? ஆமா சார். அன்னைக்கு ஆட்டோல வரும்போது நான் கூட உங்ககிட்ட சொன்னல, அந்த பொண்ணு தான் சார். எங்க 2 பேரோட போனும் மாறிடுச்சு. அவ போனை திருப்பி கொடுக்கலான்னு போகும்போது அதை அவனை அடிச்சுட்டு போயிட்டான் சார். அந்த பொண்ணு அவ போனை திருப்பி கொடுத்தாதான் என் போனை திருப்பி தருவேன்னு சொல்லி என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கேஸோட டாக்குமெண்ட்ஸ் அவ தூக்கிட்டு போயிட்டா சார். அதனாலதான் சார் எல்லார்கிட்டயும் கடன் கேட்டுட்டு இருக்கேன். சரி தம்பி கவலைப்படாதீங்க. பணத்தை வாங்கின உடனே ஒரு போனை வாங்கி என்னவோ சொன்னீங்க பஜாரி சார். அந்த பஜாரி கிட்ட கொடுத்துருங்க. சரி ஓகே சார். வாங்க. மாமா மாமா என்ன இங்க கொஞ்சம் பாருங்களேன். என்ன மாமா அந்த ப்ளூ கலர் ஃபைல் கொஞ்சம் அடியில இருக்கும், எடுத்து தரீங்களா? முடியாது. மாமா என்ன மாமா நீங்க ஒரு ஃபைல் கூடவா எடுத்து கொடுக்க மாட்டீங்க? ஏய் இதுக்கு தான் நான் உன்னை ஆபீஸ்க்கே கூட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். இங்க வந்தேன்னா என்னையே வேலை வாங்கிட்டு இருப்பேன். அம்மா தாயே நீ பேசாம எங்க அம்மா சொன்ன மாதிரி வீட்லயே இரு. நானாவது இங்க நிம்மதியா இருப்பேன். சரி ஓகே மாமா, உங்க அம்மா சொன்ன மாதிரி நான் வீட்லயே இருக்கேன். உங்க அம்மா சொன்ன மாதிரி நம்ம குழந்தையும் பெத்துக்கலாம். என்ன உங்களுக்கு ஓகே தானே? ஓகேனா சொல்லுங்க, இப்பவே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இன்னைக்கு அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன அந்த பையன் இருக்கணும். அட போங்க மாமா, நீங்க வேற. நான் இந்த ஃபைலை தான் எடுக்க சொன்னேன். தேங்க்ஸ் மாமா. ஏமாந்துட்டேடா. இவ பிளான் என்னன்னே தெரியாம இவ போட்ட ஸ்கெட்சில் வந்து விழுந்துட்டிய. உனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் கிட்ட வசமா மாட்டுவடி. அப்போ வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி. மாமா மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓபனா பேசிட்டு இருக்கேன். ஏய் உனக்கு கேட்கணும் தான் நான் ஓபனா பேசினேன். ச்சே மாமா மறுபடியும் கூப்பிடுறா. மாமா இந்த வாட்டி ஏதாவது பிளான் பண்ணிருப்பா. திரும்பியே பார்க்க கூடாது. மாமா திரும்பாத சிவா. இவர் என்ன அவசரத்தை கூப்பிட்டா அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காரு. இருங்க வர உங்களை. மாமா நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க கண்டுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ அதான் கண்டுக்காம இருக்கேன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் கூப்பிடுற? நீ என்னை கூப்பிடுவ, ஏதோ ஒன்னு செய்ய சொல்லுவ, நான் முடியாதுன்னு சொன்னேன்னா என்ன வேணும்னே இரிட்டேட் பண்ணுவ. இங்க பார், இனிமே அதெல்லாம் நடக்காது. பாப்பா அட போங்க மாமா, நீங்களும் இதே மாதிரி தான் எல்லா வாட்டியும் சவால் விட்டுட்டே இருக்கீங்க. நானும் உங்களை வேலை வாங்கிட்டு தான் இருக்கேன். சரி அதெல்லாம் விடுங்க, எனக்கு ரொம்ப முதுகு அரிக்குது, கை எட்ட மாட்டேங்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்களேன். என்னது முதுக நான் சொரிஞ்சு விடணுமா? சான்ஸே இல்ல, அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. நான் செய்ய மாட்டேன். அப்போ நீங்க முதுகு சொரிஞ்சு விட மாட்டீங்க அப்படிதானே? ஏய் இப்ப நான் என்ன கன்னடத்திலயா சொன்னேன்? தமிழ்ல தானே சொன்னேன், உனக்கு புரியல? திரும்பவும் சொல்ற கேட்டுக்கோ. முடியவே முடியாது.
ஏய் இப்ப எதுக்கு அழுகுற? ஏய் இந்த மாதிரிலாம் அழுதுட்டு இருந்தேன்னா அடிச்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவேன். ஏய் இப்ப என்ன சொன்னாலும் அழுதுகிட்டே இருக்கும். கிட்ட என்ன சொல்றது? செய்யலனாலும் விட மாட்டா. ஏய் அழுகாத. ஏய் அழுகாதன்னு சொல்றேன்ல. இரு திரும்ப. எங்க தானே? லெஃப்ட் சைடுல மாமா. கண்டிப்பா சொரிஞ்சு விட்டு ஆகணுமா? ஆமா மாமா. மாமா கொஞ்சம் லெஃப்ட்ல மாமா. லெஃப்ட்ல தான் இருக்கேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு மாமா. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? கொஞ்சம் ரைட் மாமா. ரைட். மாமா ரைட். ரைட். மாமா கொஞ்சம் மேல மாமா. கொஞ்சம். அங்கதான் மாமா. நல்லா சொரிஞ்சு விடுங்க மாமா. கழுத்து கூச்சமா இருக்கு மாமா. உனக்கு கூச்சலாம் கூட இருக்கா? மாமா இப்பதானே மாமா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கண்டினியூ மாமா. மாமா கொஞ்சம் டவுன். கீழே. கீழயா? நல்லா கீழே மாமா. மாமா இன்னும் கொஞ்சம் கீழே மாமா. இன்னும் கொஞ்சம் கீழே. இன்னும் கொஞ்சம் கீழயா? ஏய் என்ன எதுக்கு கீழே போனா? அது இடுப்பு தான் இருக்கு. அதெல்லாம் முடியும் மாமா. முதுகு என்ன இடுப்பு என்ன மாமா? எல்லாம் ஒண்ணுதான் மாமா. அப்படியே டச் பண்ணுங்க மாமா. சீக்கிரம் மாமா. மாமா அதெல்லாம் என்னால முடியாது. சரி ஓகே. கோச்சுக்காதீங்க. கொஞ்சம் மேல. இரு. மேல. மாமா சூப்பரா இருக்கு மாமா. இப்ப எல்லாத்தையுமே பக்கவா பிளான் பண்ணி பண்றா. மாமா என்ன மாமா? இரு. போதுமா? மாமா கொஞ்சம் டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்களேன் மாமா. உனக்கு டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா? உன்னெல்லாம் சொரிஞ்ச கொல்லணும்டி. சரி மாமா. ஆடாம இரு. மாமா கீழே. கீழே தான் போக முடியாதுன்னு சொன்னல. கீழே மாமா. மாமா லெஃப்ட் மாமா. மாமா இன்னும் லெஃப்ட்ல மாமா. லெஃப்ட்லயா? மாமா கீழே. கீழே. கீழே மாமா. மாமா கொஞ்சம் ரைட்ல. கொஞ்சம் மேல. மாமா அங்கதான். அங்கதான் மாமா. கொஞ்சம் அப்படியே கீழே. மாமா அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல மாமா. கீழே. நல்லா. ஐயோ 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணும்போது உள்ள போயிட்டோமே. நல்ல வேலை அவங்க 2 பேரும் நம்மள பார்க்கல. பார்த்திருந்தா அவங்க ரொமான்ஸ் கெட்டு போயிருக்கும். டேய் இங்க பாரா. என்ன நம்ம ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து டிவி ஷோரூம் முன்னாடி கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி நிக்கிறாங்க. அப்படி என்னத்தை தான் பாக்குறாங்க? என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜேம்ஸ் பாண்ட் படம் பாக்குறீங்களா? ஏய் மூதேவி அங்க பாரு. ஸ்ரீதேவி படமா? அது பழைய படமாச்சே. யோ அது படம் இல்லையா? உள்ள இருக்க சிசிடிவி கேமரா ஆன் ஆயிடுச்சு. முன்னாடி நிக்கிறது சக்தி மேடம், பின்னாடி நிக்கிறது சார். உனக்கு கண்ணும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல. அட ஆமா பாசம்மா. ஏய் யார் பாக்காதீங்க. கண்ண மூடுங்க. ஏய் கண்ண மூடுடா. ஏய் இத எப்படி ஆஃப் பண்றது? இங்க ஆஃப் பண்ண முடியாது. சார் ரூமுக்கு போய் தான் ஆஃப் பண்ண முடியும். ஏய் எல்லாம் கண்ண மூடுங்க. கண்ண மூடு. ஏய் கண்ண மூடுடா. இது வேலைக்கு ஆகாது. உடனே போய் இத பாஸ் கிட்ட சொல்றேன். எல்லாரும் கண்ண மூடுங்க. பாஸ்